ஹாய் நண்பர்களே, இது 2026 காலகட்டத்திலையும் விளக்கு வச்சு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படி ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் நெய்க்குப்பி கிராமத்துக்கு தான் நண்பர்களே வந்திருக்கேன். இந்த கிராமத்துல 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ல இன்னமும் சோலார் லைட்லயும் விளக்குலையும் தான் படிச்சுட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல 15ல இருந்து 20 வருஷமா கரண்ட் வசதியே இல்லாம தான் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஓட்டுரிமை, வீட்டு வரி, ரேஷன் கார்டு இது அனைத்துமே அவங்க கிட்ட இருக்காங்க. ஆனா கரண்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்களாங்க. தெருவுக்கு கரண்ட் கம்பங்கள் இருந்தும் இவங்களுக்கு கரண்ட் கொடுக்காததற்கு சரியான ரீசனும் சொல்ல மாட்டாங்களா இந்த அரசாங்கம். எங்களோட ஓட்டு தேவைப்படுது, நாங்கள் வீட்டு வரி கட்டணும், எல்லாமே கட்டுறோம். ஆனால் எங்களுக்கு அந்த கரண்ட் மட்டும் கொடுக்கல. அது ஏன் எதுவுமே தெரியல. அதுக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். செடியெல்லாம் இருக்குது, பாம்பு வந்தால் என்ன தெரியும், நைட்டில் கொத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்களோட உயிருக்கு தானே ஆபத்து, உங்களுக்கு என்ன? நீங்களாம் நல்லா தானே இருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் எதுக்கு இப்படி இருக்குது? ரோடும் போட மாட்டீங்க, கரண்ட்டும் தர மாட்டீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த ஊர் தலைவர் எதுவுமே பண்ணவே இல்லைப்பா. எங்கே மீட்டிங் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்தால் நாங்கள் கரண்ட் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அண்ணா அவங்கெல்லாம் விளக்க வச்சுன்னு பச்சை காலம் எப்போ போச்சு. இப்போது எங்கள் பசங்களுக்கு அந்த நிலமை தான் வந்திருக்கு. இங்கே நைட் ஆனால் எங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுத கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. விஜய் மாமா இங்கே எங்களுக்கு கரண்ட் இல்லை. இந்த கிராமத்துக்கு இவ்வளோ நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் தான் இந்த கிராமத்துல இருக்க குழந்தைங்களோட படிப்புக்கும் இந்த பொதுமக்களுக்கும் ரொம்பவும் உதவியா இருக்க போகுது. அதனால நீங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சிஎம் விஜய் அண்ணாக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சேருங்க. அப்பதான் இந்த ஊர் மக்களுக்கு கரண்ட்டும் ரோடு வசதியும் கிடைக்க ரொம்பவும் உதவியா இருக்கும். டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். அவர் எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நாங்களே மாற்றி சொல்லிக்கிட்டது. கண்டிப்பா ஓட்டு போடுங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, நமக்கு இந்த தடவை மாற்றம் வரும். இங்கே எல்லாருமே 10th 12th படிக்கிற பசங்க தான் இருக்காங்க. எல்லாரும் இந்த சின்ன குட்டி ஒரு சோலார் லைட் எங்களால் முடிஞ்ச, எங்கள் வசதிக்கு முடிஞ்ச ஒரு சின்ன லைட்டை வச்சு தான் வெளியில் இந்த கார்னரில் இங்கே உட்காந்து தான் பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒரு வீட்லேயுமே இது அட்லீஸ்ட் இதை போடக்கூட வசதி இல்லாமல் நிறைய பேர் இன்னும் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியலை. முகாமில் எல்லா இடத்துலையும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். 2014 வீட்டு வரி நாங்கள் பில் கட்டியிருக்கோம். புதுசாக இப்போ போன வருஷம் மறுபடியும் வீட்டு வரி பில் போடணும்னு சொன்னாங்க. நாங்கள் அதையும் போட்டிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது.